ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Realme 9 5G அதோட அன்பாக்சிங், அப்புறம் அந்த மொபைல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், எல்லோ கலர் அண்ட் பிளாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9 5Gன்னு போட்டிருக்காங்க. அம்மேட்டு Realme அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா Realme 9 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட வேரியன்ட் போட்டிருக்காங்க 6GB 128GB. பேக் சைடு பார்த்தீங்கன்னா Realme 9 5Gன்னு போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு அதுக்குரிய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனை போட்டிருக்காங்க. என்னென்னா Dimensity 18 5G ப்ராசஸர் இருக்குது. அப்புறம் 90Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது டச் அந்த அளவுக்கு இருக்குன்னு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh மேசிவ் பேட்டரி. அப்புறம் 48 மெகா பிக்சல் A8 ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இருக்குது. அப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Realme அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 5 பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 5G பேண்ட் 5 சப்போர்ட் இருக்குது. பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா சிம்மேஜர் டூல் இருக்குது. அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரம் வச்சிடலாம். அடுத்ததில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 18 வாட்டுக்குன்னு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 33 கொடுத்துருக்கலாம். ஏன்னா 9 ஸ்பீட் எடிஷன் ஒன்று இருக்குது. 9 5Gயில் ஸ்பீட் எடிஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மைனஸ் இது. அப்புறம் இது கூட வரக்கூடிய கவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல குவாலிட்டியான கவரே. ஒரு சிலிக்கன் கவர் தான், எப்படி கலர் மாறும், ஆனால் குவாலிட்டியாக இருக்குது. ஒரு பிளாக் கலர் இருக்கனால அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மொபைலுக்கு நல்லாவே ஃபிட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு பார்த்தேன், அது நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் மொபைலோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா சைனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்லா பல கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 கலர் வேரியன்ட் இருக்குது. 2 பிளாக்கு, ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டியர் பிளாக்கு, அப்புறம் சூப்பர் சோனிக் பிளாக் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ப்ளூவு. இது இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் இருக்குது, ஸ்டார் பேஸ் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதோட மாடல், அதோட கலர் பேர் அது கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சிருந்தது, அதனால இதை ஆர்டர் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8.5 mm அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD LTPS டிஸ்பிளே தான். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதில் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு நான் 4K வீடியோவோட ஒன்று எடுத்து போடுறேன் பாருங்கள். டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சவுண்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்ன, இது ஒரு மைனஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது குவாலிட்டியை ஃபுல் ஹையர் குவாலிட்டி வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேவே இருக்குது. ஓரளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பிளேஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப கரெக்டாக டிஸ்பிளே ஃபுல்லாகவே ப்ளே ஆகிற மாதிரி தெரியுது. இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. இந்த 6.5 LCDயாக இருந்தாலும் நல்ல டிஸ்பிளேவே இருக்குது. இந்த 14000க்கு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேவே கொடுத்துருக்கலாம். நீங்கள் கொடுக்கல, அது கொடுத்துருந்தாலும் ஒன்று நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சில மொபைல்லாம் நீங்கள் போக்கோ எடுத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னு ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா 480 நெட்ஸுக்கான டிஸ்பிளேவும், சன்லைட்டில் 600 நெட்ஸும் கொடுத்துருக்காங்க. சன்லைட்னு இது அந்த அஃபிஷியல் பேஜில் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நெட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB 16000. அதே 6GB 128GB பார்த்தீங்கன்னா 15000. ஆக்சுவலாக இப்போ சேல்ஸ் போயிட்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில், அதெல்லாம் அப்படி வச்சு விற்றுட்ருக்காங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15100 15100. அதில் HDFC கார்டு யூஸ் பண்ணி நான் வாங்கினதில் எனக்கு ஒரு 1000 லெஸ் ஆகி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 14130. அது என்ன கணக்குன்னு தெரில, அவங்க கணக்கு அப்படி போட்டு வாங்கினேன். ஆனால் அந்த ரேட்டுக்கு எனக்கு என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்கல. ஏன்னா இது ரெண்டும் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் கொடுக்கவே இல்லை இவங்க.
அது ஒரு மைனஸாக அதில் இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சாரு. அதே போல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான சென்சார், அதுவும் சாம்சங் சென்சார் தான். அது கூட பார்த்தீங்கன்னா டூ மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஐ சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கூட சென்சார் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வச்சாவே ஓப்பன் ஆகிக்குது இங்கே பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான இதான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து ஸ்லிம் நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்லிம்மான மொபைலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த அளவுக்கு ஸ்லிம் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் இருக்கும், ஏன்னா 6.4 இன்ச்சில் இருக்குது. எனக்கு 6.4 இன்ச்சு தான் இந்த ரியல்மி 7 ப்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதே போல் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஆனால் 6.5 இன்ச்சு. அளவுக்கு அந்த திக்னஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு 8.5 mm தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரியல்மி வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் அது அந்த வெயிட்டே தெரியல, அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். எனக்கு அது ஒன்று தான் இப்படி ஒரு குறையாக தெரியுது. இது ஒரு 13,000 விற்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் இவங்க வந்து 16,000 அப்படி சொல்லி விற்றுட்ருக்காங்க. அதாவது நான் சொல்லுறது 4GB 64GB. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 தான் வாங்கினேன். அதுதான் ஒரு அந்த இதுக்கு அதுதான் பரவாயில்ல. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கரும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுக்கல. 18 வாட் மட்டும் ஏதோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சில ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் இருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மொபைல் நான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். அது வாங்குறது உங்கள் விருப்பம் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 14,000க்குள்ளே வந்தால் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா நார்சோ 55G அந்த மாடல் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது மூணுமே ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் ரியல்மி 9 5Gயில் பார்த்தீங்கன்னா 5 பேண்ட் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, 18 வாட்க்கான சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஒன்று ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகிடும். நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வீடியோ போடுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.